ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல். நம்ம சேனலுக்கு இப்போ தான் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இப்போ எங்கடா கிளம்பி போயின்னு தானே கேட்குறீங்க. திடீர்னு ஒரு பிளான் ஆகிடுச்சு. அதனால் ஒரு சம்பவத்தை செய்கிறதுக்காக தான் போயின்னு இருக்கிறோம். வேறு ஒன்றும் இல்லை. படத்துக்கு தங்கலான் படத்துக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். தங்கலான் படத்துக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பிளான் திடீர்னு எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்டு திடீர்னு ஒரு 2 2:30க்கு படத்துக்கு 2:15க்கு ஃபோன் பண்ணி, படத்துக்கு போலான்னு சொல்லிட்டு யாராச்சும் பிளான் பண்ணாங்களா? அது மாரி தான் என் கூட இருக்கிறோம். திடீர்னு 2:15க்கு கிளம்பி வா படத்துக்கு போலான்னு சொன்னோனே, சரி அடிச்சு பிடிச்சு படத்துக்கு போலான்னு கிளம்பி போக ஆரம்பிச்சுட்டேன். அதோட இந்த படத்த பத்தி நம்ம பேசணுன்ட்டு பார்த்தீங்கன்னா, தங்கலான் வந்து நம்ம ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகப்போது. ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஆடியோ லான்ச்சுக்குலாம் பெருசா அந்த படத்த பத்தி யாரும் அதிகமா எதுவும் பேச காணோம். அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் இந்த படத்தினுடைய ஹைப்பே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆயிடுச்சு. படத்தில அப்படி என்ன இருக்கு? எல்லாரும் அந்த ஆடியோ லான்ச்ல வந்து நாங்க அந்த படத்துக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். நெறைய விஷயம் பேச ஆரம்பிச்ச உடனே ரொம்ப பரபரப்பா ஆயிடுச்சு. இந்த படத்தினுடைய கதை, அது எதிர்பார்ப்போட மக்கள்கிட்ட இருந்து ரொம்ப அதிகரிச்சிருச்சு. சரி படம் எப்படி இருக்க போது? வித்தியாசமா இருக்குன்னாங்களே. அதோட சியானோட ஸ்பீச் தான் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அதாவது அவரோட லைஃப்ல நடந்த சில விஷயத்தலாம் அந்த ஆடியோ லான்ச்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அதாவது ஒரு ஒரு ஆக்சிடென்ட் பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காலே எடுக்கிற நெலைம வந்துருச்சு. அப்ப வந்த பிறகு ஒரு 3 வருஷம் நான் பெட்லயே இருந்தேன். இதுக்கப்புறம் நடக்கவே முடியாது. ஸ்டிக் வச்சு தான் நடக்கணும். யாரோட தயவுல தான் இருக்கிற மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அதுக்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து படம் நடிக்கணும் அந்த ஆசை மேல வந்து அந்த படத்துக்கு ஃபீல்டுக்கு வர்றதுக்கு 10 வருஷம் இது பண்ணியிருக்கிறாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு. அந்த கால வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க ஒரு ஒரு ஸ்டிக்க வச்சு நடந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்டிக்கையும் தூக்கி போட்டு இந்த அவரோட ஸ்டோரி அதாவது இந்த சினி ஃபீல்டுக்கு அவர் எப்படி வந்தாரு? இவ்வளோ ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த டாக்டரே உங்களால எதுவும் முடியாது, நடக்க முடியாது, நடக்கவே முடியாதுன்னு சொல்றீங்க. நீங்க ஏன் படம் நடிக்கணும்? அப்படி இப்படின்னு கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நெறைய ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் தான் அவரோட லைஃப்ல இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாரி சொல்லியிருப்பாரு. அது பார்க்கும்போது என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அவரோட பேச்சு. அதாவது எந்த அளவுக்கு நேசிச்சிருந்தா, அவ்வளோ வலி இந்த ஃபீல்டுக்கு வந்து இவ்வளோ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் அவருக்குன்னு ஒரு அடையாளத்த உருவாக்கி இங்க வச்சிருக்கிறாருன்னா, அவரு எந்த அளவுக்கு அப்ப அந்த சினிமாவ நேசிச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு எனக்கு அத பார்க்கும்போது தான் தோணுச்சு. அதேபோல நம்ம நடிப்புன்னு எடுத்துக்கிட்டா, என்னோட தனிப்பட்ட இது கருத்துன்னு கூட சொல்லலாம். நடிப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சில பேர் வந்து நல்லா பண்ணியிருப்பாங்க. இப்பதான் இது மாரி சம்பவம் ஆகுது பார்த்தீங்களா? நடிப்புன்னு எடுத்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா சில பேர் வந்து ஒரு சில விஷயத்துக்காக இந்த நடிப்புக்காக தன்ன எப்படி வேணா அர்ப்பணிப்பாங்க. அதாவது இந்த கமலா இருக்கட்டும் சரி, நம்மளோட சியான் விக்ரமா இருக்கட்டும், அவங்களோட சில நடிப்புலாம் பார்த்தீங்கன்னா, இது இவங்க தான் பண்ண முடியும். வேற யாருமே பண்ண முடியாத அளவுக்கு அத ரொம்ப நேசிச்சுக்கிறவங்க மட்டும் தான் அத ரொம்ப டீப்பா பண்ண முடியும். அதுபோல சியான் விக்ரம் வந்து அந்த மாரி ஒரு ஆளு அவரு. அவரோட இந்த படத்துக்கு வந்து சொன்னாரு பார்த்தீங்களா, மத்த படத்த கம்பேர் பண்ணும்போது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படம்ன்னு பார்த்தீங்கன்னா, சில படம் பேர் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் இந்த படத்துக்கு ஒரு பட்ட கஷ்டமே கிடையாது. அத விட தாண்டி இதில 200% வரைக்கும் நான் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டுருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. சில விஷயம்லாம் அப்படி என்ன இந்த படத்தில இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தினுடைய எக்ஸைட்மென்ட்டு, அதோட ஜிவி பிரகாஷோட மியூசிக்கு, அதாவது 2, 3 இதில சொல்லியிருந்தாரு. 1000ல் ஒருவன் போல இது இது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி அப்படிலாம் நெறைய எக்ஸைட்மென்ட் இருக்குது. சரி படம் நம்ம போய் பார்த்தாகணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு 2, 3 நாள் ஆயிடுச்சு. ஆனா என்னோட அந்த கிரேஸ் வந்து இன்னும் எனக்கு குறையவே இல்ல. சரி போணும்னு சொன்னாங்க. திடீர்னு ஃப்ரெண்டு பிளான் பண்ண உடனே, சரி நாமளும் சரி கிளம்பி போலாம். படம் எப்படி இருக்குன்னு சரி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் போனோம். அதேமாரி இன்னைக்கு வந்து சாட்டர்டே டைம் ஆயிடுச்சா, சரி சாட்டர்டே ஆனா டிக்கெட் எதுவும் இருக்காது. ஃபுல்லா இருக்கும். என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃப் மைண்ட்ல தான் போயிட்டுருந்தேன். சரி போய் பார்ப்போம். என்ன வேணாலும் பார்த்துக்கலாம். வேற எங்கேயாச்சும் தேடியாச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். அதேமாரி அந்த படத்தில அந்த ஆடியோ லான்ச்ல கூட நீங்க பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களோட ஹீரோயினி அவங்களும் நெறைய பேர் கஷ்டப்பட்டுருப்பாங்க. டைரக்டரே கூட சொல்லியிருப்பார் சில விஷயம்லாம். சில பேருக்கு வந்து அங்க அடிபட்டது வந்து உண்மையாலுமே அடிபட்டுச்சு. நான்லாம் கண்டுக்காமலே திரும்பிக்கிட்டு இருந்தேன். அந்த மாரி டமால் டுமில்னு விழும். சத்தம்லாம் கேட்கும். நான் ரொம்ப இவங்கள போட்டு கொடுமைப்படுத்துறனோ அப்படின்னு சொல்லிட்டு, அவரே ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருந்தாரு. அந்த ஆடியோ லான்ச்ல. அதெல்லாம் ரொம்ப பார்க்கும்போது, அப்படி என்ன இந்த படத்துல ரொம்ப ஸ்பெஷலு? ஆனா, படத்தினுடைய கதை வந்து ஒரு சில வந்து தங்கத்த வச்சு தான் அந்த படத்தினுடைய ஸ்டோரி இருக்குது. கேஜிஎஃப் மாரியே ஒரு கதையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்ல போயிருந்தேன். சரி இது இத பத்தி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா படத்தினுடைய போய் பார்த்த பிறகு தான் எப்படி இருக்குன்னு தெரியும்.
படம் பார்த்த பிறகு தான் என்ன மாரி கதை அப்படின்ட்டு நமக்கு தெரிய வரும். சரி நம்ம படத்த போய் ஃபர்ஸ்ட்டு இப்போ அதேமாரி இந்த படத்த பார்த்துக்கு முன்னாடி சில பேர் வந்து Instagram, அந்த YouTubeலாம் சிலது சொல்லியிருந்தாங்க. இந்த மதத்த வச்சு பேசியிருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட சில சமூகத்த வச்சு தான் பேசியிருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நெறைய டாக் போயிட்டு இருந்துச்சு. சரி ஒருத்தனுடைய ஒரு சினிமான்றது வந்து அவனோட கற்பனை கதை. அது கற்பனையா இருக்கலாம். இல்ல சில விஷயம் நடந்தத வந்து அவங்க திரையில வந்து அவங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்த அவங்க எடுக்கலாம். அதுபோல இதுவும் வந்து ஒரு கற்பனை கதையா பார்த்துட்டு, அத அதாவது ஒரு படம்ன்றது வந்து ஒரு 2 1/2 மணி நேரம் ஒரு நல்ல ஸ்டோரி. சில விஷயம் புடிச்சிருந்தா நம்ம லைஃப்ல எடுத்து யூஸ் பண்ணலாம். இல்லையா படம் பார்க்க நல்லா இருந்துச்சு. இல்ல நல்லா இல்ல. அவ்வளோதான். அடுத்தடுத்து நம்ம வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுல வந்து இந்த சில சமூகத்த பத்தி பேசியிருப்பாங்க. அ இ அதாவது இந்து மதத்த பத்தி பேசியிருப்பாங்க. சில ரிலிஜியன பத்திலாம் பேசியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, இந்த படத்தினுடைய அதாவது ரிவ்யூ பார்த்திருந்தோம். அதாவது அந்த YouTubeல இந்த ரிவ்யூ பார்க்கும்போது சில பேர் சொல்லிருவாங்கல்ல, அது வந்து எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஐய்யய்யோ! குறுக்கல வந்தேன். ஐயோ! கொஞ்சம் வழி விடுங்களேன் சார். இல்ல கார்காரன் வந்தான். சரி போங்க. ஓகே. சில சமூகத்த பத்தி சில பேசியிருப்பாங்க அந்த ஆடியோ லான்ச்ல. அப்போ என்ன தோணுச்சுன்னா, சினிமான்றது வந்து ஒரு கதை. அந்த கதைய வந்து நீங்க வந்து ஒரு சினிமானா, சினிமாவா பார்க்குறீங்களா? ஓகே. முடிஞ்சிருச்சு. அதோட விட்டுட்டா அந்த வேலைய பார்க்க மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த ஸ் இ ரிலிஜன புகுத்துறது, அதுக்குள்ள கேஸ்ட்ட உள்ள வைக்கிறது, அவங்களோட கற்பனை அவங்கவங்க எடுக்கணும் எப்படி ஒரு கதைய, ஒரு படத்த எடுக்கணும்னு சொல்றாங்களோ, அதாவது அவங்களோட தனிப்பட்ட ஒரு கருத்து அது. அப்படி சொல்ல வராங்க. அது புடிச்சிருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கலாம். புடிக்கலன்னா அத விட்டுறலாம். அதுக்காக அதுக்குன்னு ஒரு பெரிய ஒரு பின்பத்தையே கிரியேட் பண்ணி, இவரு எப்படி இந்த மாரி படத்த எடுக்கலாம்? இவன் வந்து இந்த மாரி ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சில பிரச்சனைகள் வருது. நான் வந்து இத பொதுவா தான் சொல்ல வரேன். அதாவது அவங்க ஒரு டைரக்டர் வந்து அவரு லைஃப்ல என்ன நடந்துச்சு, அதாவது என்ன பொறுத்தளவுக்கு கதைன்றது வந்து அவரோட கனவுல வர சில விஷயம் தான். நம்ம நைட்டு ஒரு தூங்கும்போது சில கனவு வந்து வரும். அதாவது சில வந்து அந்த கனவு வந்து நமக்கு ஒரு டைம் பிடிச்சிருக்கும், ஒரு சில டைம் பிடிக்காம போயிருக்கும். நாம தூங்கும்போதே சில கனவுகள் நமக்கே அப்படிதான் வரும். அதுபோல அவரோட லைஃப்ல சில கனவு வந்திருக்கு. அந்த கனவ கதையா மாத்தி ஒரு திரையில நம்மகிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க. அந்த கதைய உனக்கு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா, ஓகே நல்லா இருக்கு. இல்ல ஓகே நல்லா இல்ல, பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம். அதுக்குன்னு சில பிரச்சனைய போட்டு உருவாக்கி நெறைய விஷயம் போயிட்டு இருக்குது. நான் ஏன் இத சொல்ல வரேன்னா, படத்த வந்து ஒரு கதையா ஓகே. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. நல்லா இல்லன்னா நல்லா இல்ல. அத்தோட விட்டுட்டு நம்ம சில விஷயத்த பார்க்க நகர்ந்து போக மாட்றோம். அதையே பிடிச்சிட்டு இருக்கிறோம். இந்த தங்கலான் வந்து ஒரு பெரிய ஒரு தாக்கத்த உருவாக்கும். ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு சமூகத்தையே குறிப்பிட்டு பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விஷயத்த நான் பார்த்துருந்தேன். அதே தான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் படம்ன்றது வந்து அப்படிதான் இருக்கும். இப்ப என்ன காலங்காலமா இப்படிதான் இருக்குது. இந்த படத்த ஃபர்ஸ்ட்டு நான் பார்க்கல. இன்னும் இந்த படத்த பார்க்கங்காட்டியுமே இவங்க பேச்சு பேசுறேன். ஏன்னா ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. நம்ம தியேட்டருக்கே வந்துட்டோம். அத படத்த போயிட்டு உள்ளார பார்த்துட்டு, படத்தினுடைய கதை எப்படி இருக்கு, இல்லன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு படத்துக்கு டிக்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியல. சரி எப்பயும் ஃப்ரெண்டு இறங்கி போய் டிக்கெட் எடுத்து வைடா நான் வரேன்னு சொல்லிட்டு போனேன். சரி ஃபர்ஸ்ட்டு வண்டி வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்டு டிக்கெட் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். இன்னும் எடுத்துட்டானா இல்லையான்னு தெரியல. பார்ப்போம் இருங்க. அவன போய் திரும்பி பார்ப்போம். படத்துக்கு டிக்கெட் கிடைச்சுச்சா இல்லையான்னு தெரியல. சரி எடுத்தாச்சு. படத்துக்கு அதேமாரி கிடைச்ச மாரியே போயிடுச்சு. உள்ள போன பிறகு பார்த்தீங்கன்னா, படத்துல ரொம்ப க்ரவுட் இருக்கும்னு நெனச்சுட்டு போனேன். க்ரவுட்லாம் இல்ல. கரெக்ட்டா டைட்டில் போட்டதுக்குள்ளயே படத்துக்கு வந்தாச்சு. இன்டர்வல் முடிஞ்சதுக்கப்புறம் படமே முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். அவ்வளோதான். இது படம் பார்த்து வெளியே வந்தாச்சு. படம் எப்படி இருக்குன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதாவது ரஞ்சித் படைப்புல, சியான் விக்ரம் நடிப்புல வெளிவந்த படம் தான் தங்கலான். படத்தினுடைய கதை வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப பழைய காலத்துக்கு போயிட்டாங்க. படத்தினுடைய கதைய வந்து ஒன்லைன் ஸ்டோரியே மாரி பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய கதையில சில சமூகத்துல இருந்து தங்கத்த போய் எடுக்க போறாங்க. எங்க இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. தேடி கண்டுபிடிச்சு, அத எடுத்தாங்களா இல்லையா? அதுல என்னென்னலாம் பிரச்சனை வந்துச்சு? அவங்க யார் யாரெல்லாம் என்னென்னலாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தினுடைய கத. அதுக்கு முன்னாடி அதாவது பிரிட்டிஷ் காலத்துல எப்படி ஒருத்தவங்கள அடிமையா வச்சிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அத பேஸ் பண்ணியிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி தான் இந்த படத்தினுடைய கதைய கொண்டு போய் மொத்தமா முடிச்சுச்சு. இந்த படத்தினுடைய ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோயினி, நம்மளுடைய டைரக்டரு எல்லாருமே சரி இந்த படத்துல நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா பிடிக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு சில பேருக்கு வந்து இது பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. எனக்கே சில சில இடத்தலாம் வந்து ரொம்ப படம் ரொம்ப ஸ்லோவா போற மாரி எனக்கு தோணுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா, அந்த அந்த இடம்லாம் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாரி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் கொஞ்சம் விறுவிறுப்பா போச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோ பண்ணானுங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போயிட்டு படத்த முடிக்கணுன்ற போல அப்படியே கொண்டு போயிட்டு படத்த முடிச்சாங்க. அப்படிதான் இருந்துச்சு.
அதோட இந்த படத்தினுடைய இந்த காஸ்டியூம்லாம் இருக்குது பார்த்தீங்களா? வேற லெவல் தரமா பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே இருந்துச்சு. அதேமாரி இதில சில சிஜிலாம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப ஓவரா இருக்கிற போல இருந்துச்சு. பார்க்கவும் இந்த ரியலிஸ்டிக்காவே இல்ல. இதெல்லாம் அப்படியே தெரியுது. அப்பட்ற மாரி தெரியுது. அந்த பாம்பு வர்றது, இந்த சிறுத்தை ஒண்ணு வருது, அந்த கருஞ்சிறுத்தை அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அப்பாற்ற மாரி தெரியுது. சில ஒர்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. அது இல்லாம நம்மளுடைய ஹீரோ அவர பார்த்தீங்கன்னா, நடிப்புன்றது வந்து இதில சொல்லவே முடியாது. அவரோட எஃபெக்ட்ட வந்து தூக்கி குடுத்துட்டாரு. என்னால எவ்வளோ பண்ண முடியுமோ, அவ்வளோ பண்ண முடியும் அப்படின்ற மாரி டைரக்டர் கிட்ட குடுத்து, அத ஃபுல்லாவே பண்ணியிருக்காரு. அவர பத்தி நான் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா தரமா இருந்துச்சு. சியானோட, விக்ரமனோட நடிப்பு வந்து குறை சொல்லாத அளவுக்கு இருந்துச்சு. அதேபோல நம்ம ஹீரோயின் எடுத்தீங்கன்னா, அவங்களோட நடிப்பும் பக்காவா இருந்துச்சு. பிரமாதமா இருந்துச்சு. அப்புறம் மாளவிகா அவங்களோட இதுவும் சரி, வேற மாரி இருந்துச்சு. அவங்களோட வாய்ஸு, அவங்களோட ரியாக்ஷனு அதெல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. அதோட பசுபதி சும்மா அவரு தான் இங்க இதுல வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரமா இருந்தாருன்னு சொல்லலாம். ஏன்னா சில சில தாக்கத்த வந்து சில பேருக்கு உண்டாக்கும்னா, அவரு வந்து சில வார்த்தைய சொல்றம்போதெல்லாம், அது எல்லாருக்கும் ஒரு தாக்கத்த உண்டாக்குற மாரி சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வந்து வேற லெவலு. அவரெல்லாம் சொல்லவே முடியாது. இதுல அவரோட சில குறிப்பான அவரோட நடிப்பு வந்து இதுல தெரியுதுன்னு கூட சொல்லலாம். அந்த மாரி நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அப்புறம் சைடு ஆக்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. முக்கியமா ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷோட மியூசிக் கண்டிப்பால சொல்லி ஆகணும். அதாவது ஒரு இடத்தாண்ட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போட்டுக்கிறது சட்டை கிடைச்சிடும். அந்த சட்டை கிடைச்ச உடனே ஒரு சாங்ஸ் ஒண்ணு வரும். அந்த சாங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க அதில நடிச்சிருந்த ஆக்டிங்லாம் அவங்க மூஞ்சில ஒரு சந்தோஷம் ஒண்ணு வரும் பார்த்தீங்களா? இதில வேற லெவல் காமிச்சிருப்பாங்க. படத்த பத்தி இதுக்கப்புறம் நான் எதுவும் பேச சொல்லல. நீங்க படத்த போய் ஒன் டைம் பார்க்கலாம். படத்த பார்த்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். இதே போல நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ நீங்க பார்க்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம சேனல ஃபாலோ பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. பாய்.